உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, நான் ஒன்னும் அம்மா மேல உள்ள பாசத்துல அவங்க மேல தப்பில்ல நிரூபிக்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லலப்பா. நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களோ அதுதான் சொன்னேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாத்தியா ரத்னம், வள்ளி அந்த ஓடுகாலிய அம்மான்னு சொல்லி பேசுறா. மனசுக்குள்ள இருந்தது அப்படியே வாய் வழியா வந்துருச்சு. கேட்டா அது பாசத்துல வரலன்னு நம்ம காதலே பூசுத்துவா. நானும் கொஞ்ச நாளாவே வள்ளியோட நடவடிக்கை எல்லாம் கவனிச்சுட்டு தான் வர ரத்னம். அவ நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த ஓடுகாலிக்கும் வேலைக்கார பயலுக்கும் சாதகமா நடந்துக்கிற மாதிரியே தான் தோணுது. யாரு? நான் அவங்களுக்கு சாதகமா இருக்கேனா? நல்லா சொல்றீங்க அத்தை. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கிச்சன்ல போய் சமைச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்பா தட்டை தூக்கி அடிச்சாரே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னில இருந்து அவங்க கிச்சன் பக்கமே போகாம வச்சிருக்கிறது யாரு நினைச்சீங்க? நான் தான். எங்க அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லி அவங்களை கிச்சன் பக்கமே போக விடாம வச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போய் சுமதி சித்தி கிட்ட கேட்டுக்கோங்க. அப்பா, நான் அவங்கள ஆரம்பத்துல இருந்தே இங்க இருக்க சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இத்தனை வருஷத்துல அவங்களோட துணை இல்லாம என்னை எப்படிலாம் வளர்த்து ஆளாக்குனீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்ப அவங்கள இங்க இருக்க சொல்றதுக்கும் அதே காரணம் தான். அவங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா எப்படியாவது அவங்களுக்குள்ள கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? அதுக்காக தான்ப்பா. ஆனா நீங்களும் அத்தையும் என்னடான்னா நான் அவங்க பக்கம் போயிட்டேன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, நான் என்னைக்குமே உங்க பொண்ணுப்பா. உங்க பக்கம் தான் நிப்பேன். இல்ல வள்ளி, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் நான் கோவப்படல. ஆனா அவளை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் தான் அப்செட்டா இருக்கேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆஹா, அதுக்குள்ள ரத்தனம் இறங்கி போயிட்டானே. ஆனா இவ்வளவு நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. அத்தை, நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா வாங்க அத்தை, இப்பவே அவங்களை வெளியே போக சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடு. அதான் 10 நாள் டைம் கொடுத்துருக்குல்ல. கண்டிப்பா அவளால இந்த போட்டோலாம் டூப்ளிகேட்னு நிரூபிக்கவே முடியாது. கண்டிப்பா மறுபடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு ஓட போறா. அது வரைக்கும் இருந்துட்டு போடும், விடு. என்ன டக்குன்னு இறங்கி வந்துட்டாங்க? ஆனா வள்ளி, அதுக்குள்ள நீ ஒரு முடிவெடுத்தாகணும். அந்த முடிவு தான் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை மறுபடியும் தலை நிமிர வைக்க போகுது. எப்படியும் ஜானகி இன்னும் 10 நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அவ போனா கண்டிப்பா அந்த வேலைக்கார பையலும் போயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு உன் கழுத்துல இருக்கிற வேலம் கட்டின தாலி மட்டும்தான். அதையும் தூக்கி வீசிட்டா அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். என்ன வள்ளி அமைதியா நிக்கிற? என்னடா திடீர்னு அத்தை இப்படி சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு ஒன்ன ஒரு சாக்கா வச்சு அவங்க திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ண கூடாதுல்ல? அதுக்காக தான் சொல்றேன். அதனாலதான் அந்த வேலைக்கார பயல டிவோர்ஸ் பண்ணிடு. வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே ஒரு வழி. டிவோர்ஸா? ஏன் வள்ளி, அவனை டிவோர்ஸ் பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா? இல்ல அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, இந்த மேட்டரை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். என்ன ரத்னம், நான் சொல்றது சரிதானே? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு வளவளன்னு வளர்த்துக்கிட்டு போகணும்?
அவங்களுக்கும் நமக்கும் ஒட்டில்ல உறவில்லைன்னு மொத்தமா முறிச்சுக்கிறது தானே நல்லது. ஏ வள்ளி, ஊரையே குழப்பி சுத்தி விடுறவடி இந்த வேதநாயகி. நீ என்னடானா என்னையே குழப்பி விட்டுட்டு இருக்க. நீ டபுள் கேம் விளையாடுறியா இல்லையான்னு இத வச்சு கண்டுபிடிக்கிறேன்டி. சரிப்பா, நான் வரேன். அத்த வரேன். ஏ வள்ளி, நான் சொன்னதை மறந்துடாத. அவங்கள அட்டாக் பண்றதுக்கு நம்மளோட அடுத்த மூமெண்ட் இதுதான். ம் 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 ஏமா அத்தை சாப்பிட்டாங்களா? எங்க போனாங்க? ஆளைய காணோமே. ம் ஓடுகாலி கழுதைக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. ஏய், ஏதாவது ஓட்டத்தட்டு இருக்கும் பாரு, அதுல கொஞ்சம் எடுத்து கொடு. எங்கேயாவது ஓரமா உட்காந்து சாப்பிடட்டும். என்னம்மா நீங்க? வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? குப்பையில இருந்தவன் கோபுரத்துக்கு போயிருக்கான், கோபுரத்துல இருந்தவன் குப்பைக்கு வந்திருக்கான். அதனால ஓவராலும் ஆடக்கூடாதுமா. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அப்புறம் தானே தெரியும் யாரு கோபுரத்துல இருக்க போறாங்க, யாரு குப்பைக்கு போறாங்கன்னு. அது வரைக்கும் இந்த வீட்ல எல்லார் போலவும் எங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகேவா குருஜி? சூப்பர் பாருங்க. வாங்க. வறுவல் வைக்கட்டாமா? என்ன இது? உருளைக்கிழங்கு வறுவல்மா? மா உட்காருங்க அத்தை. மா மா அத்தை நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, அத்தைக்கு சாப்பாடு வைங்க. அதோ வரேன். அது என்னது? அது மட்டும் திறக்காம இருக்கு. ஐயோ, ரவா லட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். யார் செஞ்சாங்க? நீ செஞ்சியா? ஓஹோ, ஏண்டி வேலைக்காரி, உனக்கும் அவளுக்கும் இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், வைக்கிறேன்டி உங்களுக்கு ஆப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.